தண்ணீர் தன்தானே என் தேவையை நிறைவேற்றும் என்று நம்புகிறீர்களா? இல்லை தண்ணீருடைய நிஸ்பத்தில் என் தேவை நிறைவேற்றுபவன் யாருமே இல்லை இல்லைண்டா என்ற ஈமான் உங்கள கல்பில் இருக்குதா என்று அல்லாஹால டெஸ்ட் வச்சான். யார் யார்கிட்ட எந்த அளவு ஈமான் இருக்குன்னு நல்லா டெஸ்ட் வச்சான். அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ் தான் என்னுடைய இலாஹ் என்று ஈமான் கொண்டவர்கள், தண்ணீரின் தேவை நிறைவேற்றாது அல்லாஹ் தான் நிறைவேற்றுவான் ஈமான் கொண்டவர்கள், ஒரு மிடறு தண்ணீர் குடித்தார்கள், தாகம் அடங்கிவிட்டது. இப்போ தண்ணி குடிச்சாமா, தண்ணி குடிச்சா தாகம் அடங்கணுமா அதிகமாகணுமா? கொண்டா கொண்டா தண்ணி குடிச்சா தாகம் அடங்குமா அதிகமாகுமா? தண்ணி குடிச்சா உடல்ல சக்தி ஏறுமா சக்தி குறையுமா? தண்ணி குடிச்சா தாகத்தில் உடல் பலகீனமாக இருக்கிற நேரத்தில் தண்ணி குடிச்சா உடல்ல வலு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். ஜி ஆனா தாக்கத்து கொடுக்கறவன் யாரு? தண்ணி இல்லை, தண்ணியில தாக்கத்து இல்லை, தாக்கத்து கொடுக்கறவன் யாரு? இந்த ஈமான் இருந்தா தண்ணி இருந்தாலும் தண்ணி இல்லாவிட்டாலும் தாக்கத்து அல்லாஹ் கொடுத்துருவான். தண்ணி இல்லாட்டி தாக்கத்து கொடுத்துருவான்ல. தண்ணி தான் தாக்கத்து கொடுக்குன்னு ஈமான் வச்சாங்கல்ல, தண்ணி தான் சக்தியை கொடுக்குது தாக்கத்தை கொடுக்கறது. அவங்க தான் என்ன பண்ணாங்க, தண்ணி அதிகமாக குடித்தாங்க. குடிச்சு முடிச்சோன்னா லா தாக்கத்தில் இல்லையோ இன்னைக்கு எங்களுக்கு தாக்கத்தே கிடையாது, இருந்த தாக்கத்தும் சேர்ந்து போயிடுச்சு, கொஞ்சம் நஞ்சம் இருந்த தாக்கத்தும் சேர்ந்து போயிடுச்சு. இந்த ஆயுதடுங்க என்ன சொன்னாங்க, ஆளு யார் தண்ணீரை அதிகமாக கொடுத்தார்களோ எந்திரிக்க முடியல, அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க, எந்திரிச்சுக்கும் நிற்க முடியல. ஆளு லா தாக்கத்தில்னா எங்களுக்கு தாக்கத்து இல்லையே, இருந்த தாக்கத்தும் போயிடுச்சு. லா தாக்கத்தல்லனா எங்கள் சக்தி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஏன் தாக்கத் தரவே அல்ல. மஹ்ஷர்ல சூரியன் தலைக்கு மேலே, பூமிக்கு கீழே நரகம், சிராத்துல் முஸ்தகீம். வேர்வை எப்படி ஊற்றும், வேர்வையில் மிதப்பான் ஒருத்தரும். அவ்வளோ நபிகள் நாயகம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ஹவுதுல் கௌசரில் சில சொட்டுக்கள் ஒருவன் குடித்து விட்டானே ஆனால் லா எல்மா பஅதஹு அபதா, அதுக்கு பின்னாடி அவனுக்கு எப்பவுமே தாகம் என்பதே கிடையாது. ஒரு சொட்டு 2 சொட்டு தான், அவ்வளோ பெரிய தலைக்கு மேலே சூரியன் 2 சொட்டு உள்ளே ஊற்றிட்டாங்கன்னா திரும்ப அவனுக்கு தாகம் என்பது மொத்த வாழ்நாள் கிடையாது. வாழ்நாளுக்கு முன்னாடி முடிவே இல்லையே, முடிவுறா காலம், தாகம் என்பதே கிடையாது. மஹ்ஷர்லையும் தாகம் கிடையாது, ஹிசாபு கிதாப்லையும் தாகம் கிடையாது, பட்டோலை கொடுக்குற நேரத்தையும் தாகம் கிடையாது, எடை மீசான்லையும் தாகம் கிடையாது, சிராத்துல் முஸ்தகீம்லையும் தாகம் கிடையாது, சொர்க்கத்துக்கு போயும் தாகம் கிடையாது. 2-3 சொட்டு உள்ளே ஊற்றிட்டா போதும். என்னுடைய ஹவுதுல் கௌசரில் அது என்ன எப்படி தாகம் தீர்ந்துச்சு? அது ஹவுதுல் கௌசருடைய சொட்டு தண்ணீர் தாகம் தீர்க்கல, அந்த சொட்டு தண்ணீர் இருந்த இஷ்க ரசூல் அது தாகம் தீர்த்துருச்சு. அந்த தண்ணீரில் காட்சி அளித்த முஜூத் அதுல இருந்த மௌலாவன் தாகம் தீர்த்துட்டான். அதில் இந்த ஈமான் தாங்க பெருமான டெஸ்ட் வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாலூத் டெஸ்ட் வச்சார். அதில் டெஸ்ட்டில் ஒரு சிலர் மட்டும்தான் பாஸ் ஆனாங்க. வந்தது எத்தனையோ லட்சம் பேர் வந்தாங்க, அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனது வெறும் 313 பேர் தான். நீங்கள் மட்டும் வாங்க, அல்லாஹ் தான் தாக்கத்துடையவன் சக்தி உடையவன் அல்லாஹ் தான் என்று விளங்கிய 313 பேர் போதும். அவனுடைய படைகள் லட்சக்கணக்கான படைகள், ஜாலூத்துடைய படைகள். இந்த மாதிரி 313 பேர் இருந்தால் நான் ஜெயிச்சிருவேன். ஆனால் தான் சுய சக்தியை கொண்டு வாழ்கிறோம், வஸ்துவை என் தேவையை பூர்த்தி செய்து என்று கலிமாவுக்கு மாற்றமான ஈமானுடையவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. நீங்கள் இங்கே உட்காந்துங்க, இவர்கள் மட்டும் வாங்கன்னு கூட்டிகிட்டு போனாங்க. அல்லாஹ் அந்த பொருளை வெற்றியை கொடுத்துட்டாங்க. இவங்க கொஞ்சோன்னு பேர் தான் இருந்தாங்க, தாலூத்துடைய படையினர். ஜாலூத் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. போர் நடந்துச்சு.
இப்போ அல்லாஹ் தஆலா இவ்வளோ பெரிய போர்ல ஜெயிப்பதற்கு எவ்வளோ ஆயுத பலம் தேவை. சில பேர் ஆயுத பலத்தை நம்பி போருக்கு போவாங்க. இங்கத்துல இவ்வளோ ஆயுதம் இருக்கு, இவ்வளோ லட்சக்கணக்கான எங்களிடத்திலே குண்டுகள் அது எல்லாமே இருக்கு, இதை நம்பி போவாங்க. இப்போ தாலூத்து போனாரு, ஜாலூத்தை யார் வெற்றி பெறுகிறாரோ அவருக்கு என்ன அரசாங்கத்தில் பாதியை தருகிறேன்னு அறிவிப்பு செஞ்சார். எல்லாம் வாழ்வீச்சு வீரர்கள்லாம் முன்னாடி வர்றாங்க, இந்த வாளை கொண்டு அவனை வெட்டி வீழ்த்துறோம். அம்பு வீசக்கூடியவர்கள் முன் வர்றாங்க, ஈட்டியால் எரியக்கூடியவர்கள் முன் வர்றாங்க. எப்படியாவது அந்த எதிரி அரசனை கொன்று அரசாங்கத்தில் பாதி தரேன்னு சொல்லியிருக்கார் மன்னர். எல்லாரும் வீர தீரமாக போரிடுறாங்க. அவர்கள் தன்னுடைய பலத்தை நம்புறாங்க. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த படையில் இருந்தாங்க. அவங்க உண்டி வில்லு இல்லை, உண்டி வில்லு அதில் கொஞ்சம் கல் எடுத்து வச்சு பிஸ்மில்லான்னு போட்டாங்க. அதை நேராக போய் ஜாலூத் மன்னனுடைய நெற்றி பொட்டுல பட்டுச்சு. அங்கனே சுருன்னு செத்து போயிட்டான். போர் முடிஞ்சு. உண்டி வில்லு குருவி தான் அடிக்கிறாங்க, அணில் அடிப்பாங்க, காக்கா அடிப்பாங்க பசங்களாம், அதை வச்சுக்கிட்டு உண்டி வில்லு அதை வச்சு போரே முடிச்சிட்டாங்க பாருங்க. அப்போ அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னால் ஒரு சிறு வஸ்துவை வைத்து கூட அல்லாஹ் தஆலா பெரும் வேலையை செய்வான்னு காட்டணும். வஸ்துவை நம்பாத, இதை கொண்டு என் வாழ்வு, அதை கொண்டு என் வாழ்வுன்னு நம்பாது. லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த ஈமான் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ். அது அலி நாயகம் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் லாவை நீட்டி சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன்னு கேட்டா நீங்க லாவிலிருந்து இல்லாவுக்கு வர்றதுக்குள்ளார 4000 பெரிய பாவம் நல்லா மன்னிச்சிடறான். லாவை நீட்டி சொன்னீங்கன்னா ஒரு லாவில் லா இலாஹ இல்லல்லாஹ்ல 4000 பெரிய பாவங்கள் நல்லா மன்னிச்சிடறான். ஏன்னா இந்த லா இலாஹ என்ன சொல்றது, எந்த வஸ்துவும் சுயமாக நன்மையும் செய்யாது, எந்த வஸ்து சுயமாக தீமையும் செய்யாது. அப்ப நன்மை செய்பவன் யாருமே இல்லை, எனக்கு தீமை செய்பவனும் யாருமே இல்லை. இந்த பெரும்பாவங்கள் உண்மையில் எனக்கு தீமை செய்து நரகத்தில் என்னை கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. அப்படி ஒரு காலம் நரகவாசியார் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்தாலும் அல்லாஹ் தான் சேர்ப்பான். இந்த பாவங்கள் கொண்டு போய் சேர்க்காது. என் பாவங்கள் இருக்கே ஃபீனப்சி நஃபாவும் செய்யாது, லரரும் செய்யாது. எப்படி நம்முடைய நல்ல அமல்கள் தன்தானே நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்காதோ, அதே மாதிரி நம்முடைய பாவங்களும் தன்தானே நம்மை கொண்டு போய் நரகத்திலே சேர்க்கவே சேர்க்காது. பெருமாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவரும் தன் நல்ல அமல்களுக்கு சொர்க்கம் செல்லவே முடியாது, அல்லாஹ் ஃபضல் செய்தாலே ஒழிய. சாபக்கிட்ட யார சொல்ல, நாங்கள் செய்கிற அமல்லாம் சாதா அமல், நீங்கள் ரொம்ப ஹுதுவுடனே எப்படி முறைப்படி செய்யணுமோ அந்த மாதிரி செய்கிறீங்க, உங்கள் அமலும் உங்களை கரை சேர்க்காதா? லா, ஒருபோதும் என் அமலும் என்னை கரை சேர்க்காது. இல்லா யதகம்மதனி அல்லாஹ் பிரஹ்மதி, தன் அருளை கொண்டு அல்லாஹ் தஆலா என்னை சூழ்ந்து கொண்டாலே தவிர, தன் அருளை கொண்டு அல்லாஹ் என்னை அரவணைத்து கொண்டாலே தவிர என் அமலும் என்னை கரை சேர்க்காதுன்ட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நல்ல அமல் நம்மை கரை சேர்க்காது, நல்ல அமல் நம்மை சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்காது, நல்ல அமல் நம்மை அல்லாஹ் இடத்துல வெற்றியை வாங்கி தராது. எது வாங்கி தரும்? ஃபதுலுல்லாஹ் வாங்கி, அல்லாஹ் ரஹ்மத்துல்லா வாங்கி தரும், அல்லாஹ் ரஹ்மத்து நமக்கு வாங்கி தரும். அப்ப அந்த அரசு ஏன்னா நாஃபிஉன் ஜல்ல ஜலாலு யாருடைய பேரு அப்படின்னு அர்த்தம் என்ன? லாருன் ஜல்ல ஜலாலு யாருடைய பேரு அப்படின்னு அர்த்தம் என்ன? லா நாஃபிய ஃபில் உஜூதி இல்லல்லா, லா லார ஃபில் உஜூதி இல்லல்லா. எப்படி நம்ம நன்மைகள் நம்மை சுயமாக சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்காதோ, நம்முடைய பாவங்களும் சுயமாக நரகம் கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. ஆகவே நன்மை செய்தவர்கள் நான் இவ்வளவு நன்மை செய்திருக்கேன் என்று அதை கொண்டு பெருமை அடையவும் வேண்டாம், பாவம் செய்தவர்கள் இவ்வளவு பாவம் செஞ்சனே என்று மனம் தளர்ந்து போய் விடவும் வேண்டாண்டாங்க. ரெண்டுமே நாஃபியும் இல்லை, லாருமே. அல்லாஹ் நினைச்சா எத்தனையோ கடைந்தெடுத்த பாவிகளை, கடை நிலையில் உள்ள பாவிகளை அல்லாஹ் தஆலா மன்னிச்சு சொர்க்கம் கொண்டு போயிட்டான். உயர்ந்ததிலும் உயர்ந்த அந்தஸ்திலே உள்ள நல்லடியார்களை அல்லாஹ் தஆலா தண்டித்து நரகம் கொண்டு போய் சேர்த்தான். ஒரு நல்லடியார் இருந்தார், மிகப்பெரிய இபாதத், ராவும் பகலும் வணக்க வழிபாடுகள் தான்.
அவருடைய பட்டோலில் பாவமே இல்லை. இன்னொருத்தர் தான் அதே ஊரில், அவன் பட்டோலில் நன்மையே கிடையாது. ஒரு தொழுகை இல்லை, ஒரு நோன்பு இல்லை, ஒரு சக்காத்து இல்லை, ஒரு அஜ் இல்லை, ஒன்றும் கிடையாது. எப்பவும் குடி கும்மாளம் கூத்து தான். இவர் அந்த வழியாக செல்லுகிற பொழுதெல்லாம் அவன்கிட்ட சொல்லுவார், எப்பா அப்படி செய்ற, திருந்துப்பா, அல்லாஹ் ஒன்று தெரியும், ஜி வாப்பா, அல்லாஹ் பக்கம் வாப்பான்னு. நீ போ சார், அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான், நீ உன் வேலையை பார்த்துட்டு போங்க, வெளியாசலுக்கு போகிறீங்களா போங்க, அசல் டைம் ஆச்சு போங்க, கிண்டல் வேலை பண்ணுறான். போய் முன்சஃபில் நின்று தொழு, போயா, நீ அல்லாஹ் மன்னிச்சிருவான் போயா. ஒரு நாள் சொல்லி சொல்லி பார்த்து சடைஞ்சு போய் அவர் சொன்னாராம், உன்னையெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான்டா அப்படின்ட்டு. அல்லாஹ்வுக்கு ரோஷம் வந்துருச்சு. மன்னிக்கிற டிபார்ட்மெண்ட் ஒன்றையா கொடுத்துக்கிறேன், இல்லை ஒன்றை கொடுத்தேன், அது என்னுடைய டிபார்ட்மெண்ட். அவனை மன்னிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாருடா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அவன் பாவங்களை முழுசா மன்னிச்சு அவன் நல்லடியாரா ஆக்கிட்டான். இவனை அல்லாஹ் தஆலா இவன் சொன்ன அந்த குற்றத்துக்காக வேண்டி அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்ல நீ யாரு, அல்லாஹ் அவனை தண்டித்தான் என்று ஹதீஸ்ல வருது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் வழங்குகிறவை. அப்ப நாம என்ன செய்யணும், ஈமான் எப்படி கொள்ளணும்? லா இலாஹா இல்லல்லாஹ் ஈமான் என்ன? லா நாஃபிய ஃபில் உஜூதி லா லார ஃபில் உஜூதி. இது திரும்ப 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 மனசுல வச்சுக்கிட்டா காலையிலிருந்து எந்த கவலையும் கல்புல வராது. ஏன்னா இவன் நாஃபி, அவன் நாஃபி, இவன் நன்மை தருவான், நன்மை தருவான் அப்படின்னு மனசுல பதிஞ்சு போன பின்னாடி அவனை எப்படி சமாதானப்படுத்துவது, எப்படி அவனை தனது கட்டுவது, இதுல பாதி பேர் வாழ்க்கை போகுது. எங்கே அவன் நம்முடைய எந்த செயலியாக நம்ம தவற பார்த்து மட்டும் கோபமாயிருவானோ அந்த கவலை சில பேர் வாழ்க்கை ஓடுது. யார்தான் இலாக விளங்கிட்டா, இந்த பணக்காரையும் இலா, அந்த கோடீஸ்வரன் இலாகு அப்படின்னு ஒன்று தான் செய்ய தவறில் யாருக்கு மறக்காட்டி அவனுக்கு மறைக்கிறான். பீடி குடிச்சிட்டு இருப்பான், அவர் வந்து டக்குன்னு கீழே போட்டுக்கின்றான். ஏங்க அவர் பார்த்துட்டு, நான் கொடுக்குற காசு பீடி குடிச்சு கழிக்கிறேடா அப்படின்னு கேட்டக்கூடாது. மற்றவர்களுக்கு மறைக்காவிட்டாலும் அவருக்கு மறைக்கணும். மது அருந்துறான், பிவிக்கு தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. அவர் யார் சம்பளம் கொடுக்குறாரு, அவரை பார்த்தோன்னா ஒழிச்சு வச்சுக்கிறேன். ஏன்டா அவரை பார்த்து நான் சம்பளம் தர மாட்டார், உதவி செய்ய மாட்டார், எனக்கு பயப்படுறான். அப்ப அவர் என்னுடைய குற்றம் குறைகளை வெளிப்படுத்தி தெரிந்து விட்டால் நாளைக்கு உதவ மாட்டார் அப்படின்னு தனியா சரி. அப்ப அல்லாஹ் பார்க்கல, எவன் உனக்கு நன்மை செய்கிறானோ, எவன் உனக்கு வாழ வைக்க அவன் பார்த்து தான் இருக்கிறான். அப்ப எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு? தனிமையில பாவம் செய்யறான், வீட்டுக்குள்ள பாவம் செய்யறான், வெளியில போய் அந்த அவர் பார்க்கும்போது செய்யறதில்லை. ஏன்னு கேட்டா அவரை இலாஹா விளங்கிட்டான், அவர் ரப்பா விளங்கிட்டான். நீ அல்லாஹ் அவர் ரப்பா விளங்கிதான் எங்கேயுமே செய்ய மாட்டான் அந்த பாவம். அதனாலதான் சூஃபியாக்கள் அல்லாஹ் ரப்பா விளங்கு, அல்லாஹ் இலாஹா விளங்கு, அதுல கவனம் செலுத்துறான். நீ வணக்கத்துக்கு தகுதியானவன் யாருமே இல்லை, அதோட முடிஞ்சு அல்லாஹ் வணங்கிட்டு வெளியே வந்தா அதுக்கும் நமக்கும் அல்லாஹ்க்கும் சம்பந்தம் இல்லை. திரும்ப அசர் தொழுக்கு போனா தான், அசர் முடிச்சா மகரிப் தொழுக்கு போனா தான், மகரிப் தொழுச்சா இஷா தொழுக்கு போனா நமக்கும் அல்லாஹ்க்கும் சம்பந்தம் என்று நீ விளங்குகிறாய். கவனிங்க, இந்த வளைஞ்சுங்களா என்ன விளங்க மனுஷன், என்ன சொல்ல மனுஷன், இந்த வஸ்துக்கள் இலாஹ என்று விலகி கொண்டு அல்லாஹ் எனக்கு மாபூது வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ் தஆலா, ஆனா தேவையை பூர்த்தி செய்யறது இந்த வஸ்துக்கள் தான். இது பொதுமக்களுடைய ஈமானா போயிடுச்சு, விளைஞ்சுங்களா. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் அப்படி இல்லை. ஆமன ரசூலு கமா உன்சில இலைஹி மிர் ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன் அல்ல. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அல்லது வலவ் அன்னஹும் இதா கீல லஹும் ஆமினூ, அவரிடத்தில் சொல்லப்பட்டால் ஈமான் கொள்ளுங்கள், கமா ஆமன நாசு, யாரு இந்த சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அப்படி ஈமான் கொள்ளுங்கள். ஈமானை சஹாபாக்களுடைய ஈமான் வரணும், ரசூலும் சஹாபாக்களும் எப்படி ஈமான் கொண்டார்களோ அந்த ஈமான் நம்மள்கிட்ட வரணும். அஞ்சவை நீ விளங்கிய ஈமான் அல்ல, எந்த ஈமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பில் இருந்துச்சோ அந்த ஈமான் நம்மகிட்ட வரணும். அதான் அசல் ஈமான். புரிஞ்சுங்களா? அல்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, ஆமினு, திரும்ப சொல்றான் ஈமான் கொள்ளுங்கள், ஆமினு பில்லாஹி வ ரசூலி. பை ஈமான் கொண்ட மக்களே தொழுகுங்கள்னு சொல்லலாம்ல, ஈமான் கொண்ட மக்களே நோன்பு வையுங்கள்னு சொல்லலாம்ல, ஈமான் கொண்ட மக்களே ஜக்காத்து கொடுங்கள், ஹஜ்ஜி செய்யுங்கள் சொல்லலாம்ல. அல்லாஹ் என்ன சொன்னா, ஈமான் கொண்ட மக்களே ஈமான் கொள்ளுங்கள்,
யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹி வ ரசூலி, ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ் மீது ஈமான் கொள்ளுங்கள். என்னங்க எப்படி இருக்கு? தொழுகக்கூடிய ஒருத்தனை பார்த்து தொழுகக்கூடிய மனிதனே நீ தொழுகுன்னா, சும்மா இருக்கும் மனிதனே நீ தொழுகுன்னு சொல்லலாம். ஒரு நோன்பு வச்சிருக்கிற காலையில இருந்து நோன்பு வைக்கிற மனிதனே நீ நோன்பு வையினா, இது என்ன? அவர் தான் நோன்பு வச்சிருக்காரு, சஹர் செஞ்சுட்டு 10 மணி ஆச்சு நோன்பு தான் வச்சிருக்காரு, அவரை போய் நோன்பு வைங்கன்னு சொன்ன அர்த்தம் என்ன? அப்ப ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். எந்த ஈமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்புல இருந்துச்சோ அந்த ஈமான் உங்கள்ட்ட வரும். பெருமானுடைய நாவல எப்படி களிமா சொன்னாங்களோ அந்த மாதிரி நீ களிமா சொல்லணும். ஒருத்தர் முஸ்லிமான களிமா எப்படி சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி சொன்ன களிமா. ஒருத்தர் அந்த களிமா மாத்தி சொல்றான், லோ இலாஹ இல்லல்லாஹ். முடியுமா? ஒத்துக்க முடியுமா? அந்த களிமா ஒத்துக்க முடியுமா? நம்ம என்ன சொல்லுவோம்? ஏ ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாலும் அப்படி சொல்லு. லா இலாஹோ இல்லல்லாஹ்னா ஒத்துக்குமா? ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ்? ஏன் ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்களோ அப்படி சொல்லு. நுபுவத்துடைய லிசான்ல, லிசானே நுபுவத்துல எப்படி வந்ததோ அந்த மாதிரி ஈமான் கொள்ளு நீ. அப்பதான் ஈமான் மக்பூல், அப்பதான் ஈமான் ஏற்றுக்கொள்வோம். சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரி எப்படி லிசானே நுபுவத்துல, நுபுவத்துடைய நாவல எப்படி கலிமா வந்ததோ அதே மாதிரி கல்பே நுபுவத்துன்னு ஒண்ணு இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த கலிமாவை விளங்கினார்களோ அந்த மாதிரி நீ விளங்கு. எப்படி விளங்குனாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் லா மௌஜூத வலா மஷ்ஹூத வலா மக்சூத வலா மஅபூத இல்லல்லாஹ் லா மஅபூத வலா மக்சூத வலா மௌஜூத வலா மஷ்ஹூத இல்லல்லாஹ். இதுதான் பெருமானாருடைய கல்பில் இருந்த ஈமான். இது லா நாஃபிய வலா லார இல்லல்லாஹ் லா ஹய்ய வலா கய்யூம் லா ஹய்ய வலா கய்யூம இல்லல்லாஹ் லா சமீஅ வலா பஸீர இல்லல்லாஹ் லா மாலிக வலா ராஸிக இல்லல்லாஹ் லா மௌஜூத ஃபில் ஹகீகதி இல்லல்லாஹ். இந்த ஈமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பில் இருந்துச்சு. அந்த ஈமான் கல்பில கொண்டு வந்ததும் ஈமான் நிறைவடையும். தெரிஞ்சுங்களா? மற்றபடி பொதுமக்களுடைய ஈமான் இன்னைக்கு என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்னா அல்லாஹ் தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம். மற்றவர்கள் எதை எதையோ வணங்குகிறார்கள், கற்களையும் முற்களையும் வணங்குகிறார்கள். நான் அவற்றை வணங்க மாட்டேன், அல்லாஹ்வை மாத்திரம் தான் வணங்குவேன். இந்த ஈமான் கரை சேர போதும். ஆனா இது ஹகீகியான ஈமான் கிடையாது. விளைஞ்சுங்களா? அதனால இந்த ஈமான் வந்தாலே அவர்கள் நம்ம விளைஞ்சுங்களா, அவர்கள் நம்ம மறுக்கணுமா? அல்லாஹ் ஒருத்தனா மாபூதா இல்ல மட்டும் இருக்கிறாங்க. ஆனா ஹகீகியான காமியான ஈமான் ஆகுமா? ஆக மாட்டேன். ஃபிரௌன் கடல்ல போய் முக்கறாங்க. ஃபிரௌன் என்ன சொன்னாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவனை கொண்டு போய் ஃபிரௌனை கடல்ல போட்டு முக்குலி போடுறாங்க உள்ள. அப்ப என்ன சொன்னாங்க? இன்னி ஆமன்து கமா ஆமன பனி இஸ்ராயில். ஆயிரத்தி வை, பனி இஸ்ராயில் எப்படி ஈமான் கொண்டார்களோ அப்படி நான் இப்பொழுது ஈமான் கொள்கிறேன். ஆளான இப்பவா சொல்ற நீ? இவ்வளவு நாள் திருட்டு பயல என்னென்ன வேதனைப்படுத்தணுமோ நபியை வேதனைப்படுத்திட்டு இப்ப சொல்றியா? என்னவா ஆயிரத்துமா ஆளான இப்பவா சொல்ற நீ? எப்படி இவ்வளவு நாள் நபியை ஈமான் கொள்ளாம? ஆமன்து பில்லாஹி கமா ஆமன பனி இஸ்ராயில். ஆயத்துக்கு மாட்டேங்க கொஞ்சம் ஆயத்து தப்பா வாசிக்க போறேன், பயமா இருக்குது. என்னவா இருக்கு? அப்படியா இருக்கு? ஆயத்தனா ஆயத்தனமா அஞ்சுங்களா? ஹத்தா இது அதிரக்கஹுல்லு அகரக்கு. எஜமானே சேர்ல உட்காருங்களா? சேர் கொண்டாமா? இல்ல இல்ல இங்கதான் உட்காரு. நீங்க அதெல்லாம் முடியாது, இங்கதான் உட்காரணும். எஜமான் இங்க சேர் எடுத்துட்டோம், இங்க உட்காருங்க. எனக்கு தெரியும் நீங்க கஷ்டப்படுவீங்க. கீழே உட்காரு கொண்டாமா. ஹுசூர் நீங்க உட்காரு, தயவு செய்து உட்காரு, கேட்டுக்கிறோம். அப்படியே உட்காருங்க. எனக்கு சேர் தான் போட்டுருந்தாங்க எஜமானே, அந்த சேர் கொஞ்சம் குறுகியா இருக்கா, உட்கார முடியல. நீங்க உட்காரு.
நீங்கள் உட்காருங்க, பிஸ்மில்லா உட்காருங்க, சொல்லுங்க. அல்லாஹ் முன்னாடியே நம்ம சேர்ல உட்காரோம், பள்ளிவாசல்ல. அப்புறம் ஏமா சபையில் எப்படி உட்காருங்க, அல்லாஹ் முன்னாடியே உட்காரோம். ஆயிடுச்சு எங்கம்மா ஆயிடுச்சு புது எடுத்தாங்க வரோம். எனக்கு என்ன ஃபிரௌன உள்ளுக்குள்ள முக்கிய பொழுது என்ன சொன்ன போய் ஹத்தா இது அதரக்கவுல கரக்கு உள்ள போட்டு அவன் தண்ணியை உள்ள போட்டு முக்கிய பொழுது கால சொன்னான் ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லா, நான் ஈமான் கொண்டேன் என்ன அன்னஹு லா இலாஹ இலாஹ இல்லை இல்லா அல்லதி ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயில், பனு இஸ்ராயில்கள் யாரை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அந்த அல்லாஹ்வை தவிர வேறு இலா இல்லை என்று ஈமான் கொண்டேன். வானாமினல் முஸ்லிமின், நானும் முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொன்னான் அவன். புரிஞ்சுங்களா? உடனே ஆள் ஆன இப்ப ஈமான் கொண்ட நீ அவன் ஈமான் நல்லா கபூல் செய்ய பாருங்க. ஏன் பனு இஸ்ராயலுடைய அந்த ஈமான் தான் அவன் கொண்டேன்னா. பனு இஸ்ராயல் எந்த இறைவனை கொண்டு ஈமான் கொண்டார்களோ, இதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அசாவை போட்டாங்கல்லம்மா, 70,000 ஷாஹிரீன்கள் அவர்களுடைய அசாவை போட்டாங்க. அந்த அத்தனை பேருடைய பாம்பு அசாவும் பாம்பாக தேலாக மாறிடுச்சு. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அசாவை போட்டாங்க. போட்ட உடனே இது மொத்த எல்லாருடைய அந்த பாம்புகளையும் முழுங்கிருச்சு. உடனே பனு இஸ்ராயல் அந்த சாஹிரின் விளங்கிட்டாங்க. ஆஹா, அப்போ நாம் எதை நாஃபியல் ஆறுன்னு நினச்சோமோ, எது இலாக நினச்சோமோ அது ஒன்றும் இல்லை, கைத்தடியாக இருக்கும், அது பாம்பாகவும் மாறும் அப்படின்னு விளங்கிட்டான். அப்போ இலாக அல்லான்னு விளங்கிட்டான். இப்போ என்ன சொன்னாங்க, ஆமன்னா பி ரப்பி மூசா வ ஹாரூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பை கொண்டு ஈமான் கொண்டோம். ஃபிரௌன் என்ன சொன்னாங்க, ஆமன்து பிஅன்னஹு லா இலாஹ இல்லா இல்லல்லதி ஆமன பிஹி பனு இஸ்ராயில் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொண்டேன்னா அந்த ஈமான்ல ஏத்துக்கல. இந்த 70,000 பேரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொண்டோன்னு சொன்னாங்க. அந்த ஈமான் அல்லாஹ் கபூல் செஞ்சாங்க. என்ன எப்படி சொன்னாங்கம்மா, காலு ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன் ரப்பி மூசா வ ஹாரூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பை ஈமான் கொண்டோம். இவங்களுடைய ஈமான், அவங்க ஈமான் வந்துருச்சு உங்களுக்கு. அப்ப நபிமாருடைய ஈமான் என்னங்க, லா மௌஜூத வலா மக்சூத வலா மஷ்ஹூத வலா மஅபூத இல்லல்லாஹ், காமிலான ஈமான். அந்த ஈமான் வந்த பின்னாடி அவன் ஆஷிக இலாஹியா மாறிட்டான், அல்லாஹ்வுடைய காதலர்களா மாறிட்டான். எடுக்க இந்த ஆயத்தை உடனே ஃபிரௌன் சொல்றான், என்ன நான் சொல்றதுக்கு முன்னாடி ஈமான் கொண்டீர்களா, என்ன செய்வேன் தெரியுமா, அவங்களையே மாறுகால் வெட்டி கைகால துண்டு துண்டா வெட்டி வேதனை சென்று கொடுமைப்படுத்தி சாகடிப்பேன் உங்களை. உசல்லி பண்ண ஒரு உகத்தி அண்ண ஐதியக்கும் அர்ஜுனுக்கும் இந்த ஹிலாஃபி ஒரு உசல்லி பண்ணக்கும் அஜ்மைன். போட லா லயர் அப்படின்னா போட ஒரு ஒன்று அது அசால்ட்டா திட்ட வார்த்தை இருக்குல்ல, விளைஞ்சுங்களா, போடா ஹேர்ன்னு சொன்ன மாதிரி. தமிழில் சொன்னா கெட்ட வார்த்தை இன்னொன்று, அது இங்கிலீஷ் சொல்லிக்கலாம். போடா ஹேர் அப்படின்னு சொன்ன லா லயர், போட பண்ணிட்டான் ஹேர்டே அப்படின்னு எவ்வளோ ஈஸியாக சொல்ல. போடா கையை வெட்டுவானா காலை வெட்டுவானா, நீ என்ன வெட்டினாலும் என் ரப்பு தான் எங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறான். அவன் உஜூத கூட தான் நாங்கள் காட்சி அடிக்கிறோம். அவன் தான் எங்களை ஹயாத்தை கொடுத்தவன். நீ வெட்டி துண்டு துண்டாக்குனா அவன்கிட்ட தான் நாங்கள் போவோம். இன்னா இலா ரப்பினா முன்கலிபூன், நீ வெட்டினா அவன்கிட்ட தான் நாங்கள் போவோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை சொன்னாங்க. பார்த்தீங்களா, இன்னா இலா ரப்பினா முன்கலிபூன், எங்கள் ரப்பின் பக்கம் தான் நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கிறோம். இவ்வளோ நேரம் நபிக்கு மாற்றமாக நாங்கள் நின்ட்டோமே, அல்லாஹ்வுடைய திருநபியாச்சு. அவங்க ஈமான் இப்போ ஜொலிப்பில் அவங்களுடைய கல்பில் ஒரு பவர் உண்டாச்சு. அந்த நபியோட ஈமான் அப்படியே இங்க அப்படியே அவங்களுக்கு எஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நபியுடைய ஈமான் நாங்கள் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பயப்படுறாங்க, இவ்வளவு பெரிய மந்தசுல நபியை நாங்க இவ்வளவு காலம் விளங்காம வந்துட்டோமே. இன்னா நத்துமாவும் யக்ஃபிரலனா ரப்புனா ஹதாயானா அன் குன்னா அவ்வல் முஃமினீன், எங்களை அல்லாஹ் தஆலா எங்கள் பாவங்களை மன்னிக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்தஸ்து விளங்காம இருந்துச்சுமா மூசா நபி அந்தஸ்து. இந்த செயல் அவன் மூசா நபினா யாரும் அல்லாஹ் அஹக்கனை திறந்து விட்டான். அவங்களுக்கு ஷரஹ சத்ர் செஞ்சா அல்லாஹ் தஆலா. அஃபமன் ஷரஹ அல்லாஹ் சத்ரஹு லில் இஸ்லாம், இஸ்லாமுக்கா ஈமானுக்கா சிலரோட கல்வை அல்லாஹ் விரிவாக்குவான்னு சொன்னானே, அல்லாஹ் விரிவாக்கணும்னு நபியுடைய அந்தஸ்தை பார்க்க ஆரம்பிச்சான்.
அது வரைக்கும் மூசா நபியை பார்த்த பார்வை வேற, இப்ப அவங்க பார்க்கிற பார்வை வேற. வெறும் சாஹிர் என்று பார்த்தார்கள் மூசா நபியை, வெறும் சூனியக்கார் என்று பார்த்தார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய திரு நபியாக உருள் அஸ்மான் நபியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வையே மாறிடுச்சு. அது இப்ராஹிம் இப்னு அதஹம் ரலியல்லாஹு அன்ஹு கப்பல்ல போயிட்டு இருக்காங்க. கையை கட்டி வரும், நிமிந்து வரும். இப்ராஹிம் அதஹம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்காங்க. அவங்க சூஃபி, பழைய ஆடைகள் உடுத்தி கொண்டு அதன் பக்கம் கவனம் செலுத்த மாட்டாங்க. அவங்க எல்லா இதுக்குள்ள கவனம். ஒரு பழைய ஆடை, பழைய தொப்பி, பழைய செருப்பு. கப்பல் ஜனங்க கப்பல் போய் சேர வரைக்கும் போர் அடிக்குது அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு கிண்டல் படி, யாராவது கிண்டல் அடிச்சு கேலி பண்ணி இப்படி தமாஷா போயிட்டு இருந்தா சீக்கிரம் அந்த பயண கலைப்பு தெரியாதுன்னு சொல்லி யாருன்னு பார்த்தாங்க. உள்ளதுல இவங்க தான் கொஞ்சம் இழிச்சாய மாதிரி தெரிஞ்சாங்க. எல்லாம் சுற்றி உட்காந்து கேலி பண்ணாங்க. கப்பல் உட்காந்து, ஆஹா இது என்னது, இது எந்த ஒரு பிச்சைக்காரணி இப்படி வரிசையாக கேலி கிண்டல். அப்படியே உச்சகட்டமாக ஒருத்தர் என்ன செஞ்சான், கேலி பண்ணி அவங்க முடியை பிடிச்சி பிக்கிறான். எங்கள் துருக்கியில் இப்படி தான் நாங்கள் வந்து புல்லாம் பிடுங்குவோம் அப்படின்னு முடியை பிக்கிறான். கடுமையான முடியை பிடிச்சி வேகமாக இழுத்தா எப்படி இருக்கும், அது பிளட்டோட ரத்தத்தோட வருது. கடுமையான வேதனை அவங்களுக்கு. அப்போ உள்ளுக்குள்ள எஜமானுக்கு அப்படியே எப்படி பொங்கும், ஒரு இதுக்கும் அளவு இருக்கா இல்லையா. ஓவராக செஞ்சோன்னு ஒரு மனசில் ஒரு வேகம் வந்துச்சு. அல்லாஹ் முதஜல்லி ஆகிட்டான் அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து உடான்ஸுன்னு சொல்கிறவனுக்கு உடான்ஸு, இது நடக்கும் நம்புறவனுக்கு நடக்கும். அல்லாஹ் ஜல்லஷானத்துல முதஜல்லி ஆகி கேட்டான். அல்லாஹால கேட்டான்னா என்ன இல்ஹாம் இல்லை, இப்ராஹிம் இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க நடத்துறங்க இவங்க விஷயத்தில். நம்ம அந்த யாரில் ஒருத்த சாம்பல் கூட மிஞ்சக்கூடாது, அப்படியே நசுங்கி செத்தரணும். அவன் மட்டும் நம்ம குடும்பம் சேர்ந்து சாகும். நம்ம அதை சொல்லுவோம், அந்த மாதிரி நம்ம புத்தி அந்த மாதிரி. அவங்க அந்த உச்சகட்டத்திலையும் எல்லாட்டிருந்து உத்தரவு வந்து டக்குன்னு அப்படியே அடங்கி வச்சுக்கோன்னு அடங்கி ரொம்ப இவங்க எல்லாரையும் இவங்களுடைய ஹாசான வலியுள்ளாக்கள் ஆக்கிறாங்க. இவங்க அத்தனை பேரையும் அவுலியாக்கள் ஆக்கிறாங்க. அல்ல என்ன வேணும்னு கேட்டான், கபூல் ஆயிடுச்சு. அடுத்த நிமிஷம் அத்தனை பேருக்கு அல்லாஹ் விலாயத்தை கொடுத்துட்டான். விலாயத்தை கொடுக்கறதுக்கு ஒரு நிமிஷங்க அல்லாவுக்கு. இவர் துவா செஞ்சாரோ அங்கே விலாயத்து வந்துருச்சான் அப்படின்னு மடையன்னு என்னைக்கும் விலாயத்து வரவங்களுக்கு ஒருத்தருக்கும் வராதவங்க. விலாயத்தில் ஹக்கீகத்து தெரியாத மடையம். இந்த மடையம் கியாமத்து வரைக்கும் இருக்குதான் செய்யும். ஆனால் அவரில் நம்ம பொறுப்பட தேவையில்லை. அப்போ என்ன வச்சுங்க, துவா செஞ்சாங்க, அடுத்த நிமிஷம் விலாயத்து வந்துருச்சு. இப்போ இந்த நஜரை விலாயத்தில் பார்த்தானோ, பார்த்தா இவங்க எங்கேயோ பெரிய அந்தஸ்து, குத்துப்படி அந்தஸ்து இருக்கிறாங்க. அவ்வளோ பேரும் சரண்டர் ஆகிட்டாங்க, காலை விழுந்துட்டாங்க. எஜமானே எங்களை மன்னிச்சுங்க, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு அவர் மூசா நபியை விளங்காம வந்தானோ, மூசா நபி அந்தஸ்து விளங்க அத்தனை பேரும் காலை விழுந்துட்டாங்க. யாரெல்லாம் எங்களுக்கு பாவம் மன்னிச்சது அல்ல, நீங்க மன்னிச்சா போதும் ரப்பே. இவ்வளவு பெரிய அந்தஸ்துல நபிக்கு நாங்க மாறச்சிட்டோமே. இப்ப விலாயத்துடைய அந்தஸ்து இருக்குங்களே, விளங்காதும். இவங்க துவா செஞ்சாங்கன்னா விலாயத்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, அடுத்த நிமிஷம் அல்ல ஹாரூன் நபிக்கு நிபுவத்தை கொடுத்தாங்க. ஹாரூன் அஹி, ஹாரூன் அஹிஷ்துது பிஹி அஸ்ரி. போங்க மூசா, ஃபிரௌன்ட்ட போங்க, இது போங்க ஃபிரௌன்ட்ட போங்கன்னு. கொஞ்சம் பயமாக இருக்குல்ல ஃபிரௌன்ட்ட, ஏன்னா அவங்க கொஞ்சம் பெரிய ஆள் அவன். அதில் எனக்கு துணைக்கு யாரெல்லாம் தன்னந்தனியாக போக பயமாக இருக்குது. சரி, அதுக்கு என்ன செய்யணும், என் கூட என் நபி என் தம்பி ஹாரூன் இருக்காரே, அவரையும் நீங்கள் நபியாக ஆக்கிட்டீங்கன்னா அல்லா நீ ஆக்கிட்டாரப்பே, ரெண்டு பேரும் கொஞ்சம் சேர்ந்து போவோம். சரி, ஹாரூன் அஹிஷ்துது பிஹி அஸ்ரி, அவருக்கும் நுபுவத்து கூட அல்லான்னு கேட்டாங்க. அல்லா தஆலா வகத ஆதைத்து சுலக யா மூசா, கேட்டதை கொடுத்துட்டு நபி, இது ஹபா இலா ஃபிரௌன். ஆயத்துனாங்க வேற கலக்கிறேன் நான். ஆயத்து எடுங்க, இது ஹபா இலா ஃபிரௌன் இன்னஹு தகா ஃபகூலா லஹு கௌலன் லய்யினன் லஅல்லஹு யதக்கர். போங்க, ரெண்டு பேரும் போங்க. இப்போ பாருங்க, ஒரே நுபுவத்துங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. விலாயத்தாவது ஒருத்தன் முயற்சி விலாயத்தை அடைஞ்சிடலாம், வலியுல்லாவாயிடலாம். ஒரு தாஜி தொழுக ஆரம்பிச்சிட்டாரு, அதே விழாமல் தொழுக ஆரம்பிச்சார், அல்லா அதுக்கு ஃபிக்ரை செய்ய ஆரம்பிச்சார். அவர் அல்லாவுடைய வலியுல்லாவ ஆகிட்டாருங்க. ஆரம்பத்தில் வந்து அப்படி சரியா இல்லை, அவர்
ஆனால் அல்லாஹ் திக்ரு ஃபிக்ரு செஞ்சு கடைசியாக அல்லாவுடைய வலியுல்லாவாயிட்டாரா ஏற்றுக்கலாமா இல்லையா? நம்பலாமா இல்லையா? நம்ம ஆரம்பத்தில் ரொம்ப மோசமாக இருந்தாருங்க, போய் போய் முயற்சி செஞ்சு செஞ்சு இபாதத் செஞ்சு கடைசியாக அல்லாஹ் நபி ஆகிட்டாருங்க. அவர் சொல்ல நம்புவீங்களா? நம்புவோமா? நம்ப முடியுமா? ஏன் நுபுவத்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நீ ராவாப்பாலா தொழுது 100 வருஷம் தொழுதாலும் 1000 வருஷம் தொழுதா கௌசல முஹீதீன் நாடு நபியா முடியுமா? அஜ்மீர் நாயகம் நபியா முடியுமா? காஜா நாயகம் நாகூர் பாதுஷா நாயகம் இல்லை அபூபக்கர் சித்திக் நபியா முடியுமா? ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப ஹிதுமை செஞ்சு 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 கடைசியாக அவங்க நபி ஆகிட்டாங்க. சொல்ல முடியும்? யாராவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நபி சாதாரண விஷயம். ஒட்டுமொத்த உலக மக்களும் சேர்ந்தாலும் ஒரு நபியை உருவாக்க முடியாது. விலாயத்தை அல்லாஹ் தஆலா நினைச்சா கொடுத்துரும். நீ முயற்சி செஞ்சா இபாதத் செஞ்சா அல்லாஹ் விலாயத்தை கொடுத்துருவான். விளைஞ்சுங்களா? நுபுவத்து அவ்வளோ பேர் நுபுவத்தை அல்லாஹ் ஒரு துவாவில் கொடுத்தான். மூசா நபி துவா செஞ்சு கொடுத்தான். அப்ப ஷேகுமாரில் எல்லா ஒரு வலியும் இல்லாக்க ஏன் ஆக்க மாட்டான்? அல்லாஹ் நேசராக்கின எல்லா கல்வையே மாத்திடுவாங்க அல்லாஹ் தஆலா. அதனால ஷேகுடைய சர்க்காருக்கு முன்னாடி போய் உட்கார போட்டி போட்டு உட்காருவோம். போட்டி போட்டு நான் போயிட்டா யாரும் முன்னாடி உட்காருது இல்லைன்னா முன்கூட்டியே போய் உட்காந்துறது. ஜப்புன்னு சர்க்கார் வர்றதுக்கு முன்னாடி சேரை தூக்கி போட்டு உட்காந்துறது. சும்மா எப்போ வேணா வாங்க முன்னாடி எனக்கு தான் சீட். இதுக்காக வேண்டி எஜமா முன்னாடி உள்ளவங்களை பார்த்து பேசுவாங்க. இப்போ நான் பயான் பேசுனா முன்னாடி உள்ள பேசுவோம், பின்னாடி உள்ள ஆளை பார்த்து பேசுவோம். முன்னாடி அப்போ சர்க்கார் நான் வார்த்தைக்கு பார்த்து அவுலியான்னு சொல்லுவாங்க. விளஞ்சா அவுலியா அப்படின்னு கேட்பாங்க. ஜி சர்க்கார் அப்படின்னு நான் சொல்கிற பாயிண்ட் விளஞ்சா அவுலியா அப்படின்னு கேட்பாங்க. ஜி சர்க்கார் அப்படின்னு. அப்போ ஒரு தடவை ஒரு மணி நேரம் பயான்ல 10 வாட்டி நம்மளை பார்த்து அவுலியா அவுலியா அவுலியான்னு சொன்னால் அந்த துவாவே நம்மளை மாற்றிடும். அப்படி அவுலியா நீ அவுலியாவா இல்லாவிட்டால் துவா நம்மளை மாற்றிடும். அதனால எப்பவும் முன்னாடி போய் ஜக்குன்னு உட்காந்துறது. யாரையும் விடுறது இல்லை, யாரையும் இடம் போட்டு உட்காந்துறது எஜமாவா. அப்போ ஷேகுமாருடைய துவாவில் ஏன் எல்லாம் விலாயத்து கொடுக்க மாட்டான்? விளைஞ்சாலே இங்கேருந்து எங்கே செய்தி போயிடுச்சுன்னு கேட்டால், நபிமாருடைய கல்பில் இருந்த ஈமான் என்ன ஈமான்? அல்லாஹ் தஆலாவை தான் இலாஹாக ஹாஜத் ரவாவாக அனைத்து கோடி சிருஷ்டிகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் யாருமே இல்லை என்ற ஈமான் நபிமாருடைய கல்வில இருந்துச்சு. அந்த ஈமான் உன் கல்வில வரணும். அதுக்கு பேர் ஈமானை தஹ்கீகின் பேர். இப்ப நாம வச்சிருக்க ஈமான் ஈமானை தக்லீதி. நம்ம வாப்பா சொன்னாரு அப்படியே ஈமான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஒருத்தன் தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது. முடிஞ்சு போச்சு அந்த ஈமான். தஹ்கீக் இல்லாத ஈமான் இது. இந்த ஈமான் சொர்க்கம் போறதுக்கு போதுமானதா? போதுமானது. ஈமான் இந்த ஈமானோட வந்து மௌத்தா போயிட்ட சொர்க்கம் போயிடும். சொர்க்கம் கிடைக்கும். ஈமானை தக்லீதை கொண்டு என்ன கிடைக்குங்க? ஈமானை தஹ்கீக்கை கொண்டு ஆராய்ச்சி செய்து அந்த உள்ளே நுழைந்து அந்த ஈமான் கலிமாவுடைய விளக்கங்களை அறிந்து அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ள சொன்னானே. அப்படி புரிந்து கொண்டு ஈமான் என்ன கிடைக்குங்க? அந்த ஈமான் தஹ்கீக் கொண்டு அல்லாஹ் கிடைப்பான். இந்த ஈமானை கொண்டு சொர்க்கம் கிடைக்கும், அந்த ஈமானை கொண்டு மௌலா கிடைப்பான், அல்லாஹ் கிடைப்பான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே ஆமினூ பில்லாஹி வ ரசூலி அந்த அல்லாஹ்வை கொண்டு மீண்டும் ஈமான் கொள்ளுங்கள், ரசூலை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள். எப்படி அந்த ஈமான்? தக்லீதியான ஈமான், தஹ்கீக்கான ஈமான் பக்கம் வாருங்கள். அதுதான் ஷேகுமார்னு சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் வேற லா மஅபூத இல்லல்லாஹ் அல்லாஹ் தஆலா மஅபூது வேறு யாரும் இல்லை. காரணம் என்ன? லா மக்சூத இல்லல்லாஹ். ஏன் அல்லாஹ் வணங்கணும்? இலவசமா வணங்க சொல்ல அல்லாஹ் தஆலா. காலையில இருந்து சாயந்தரம் நீ சம்பாதிப்பா, நீ உழைச்சு, நீ அரிசி வாங்கிட்டு வந்து உங்க வீட்டில் கொடுத்து அவங்க சோறாக்கி நீ சாப்பிட்டுட்டு வந்து என்னை தொழுகுன்னு சொல்ல அல்லாஹ் தஆலா. செய்யறதெல்லாம் நீ வணக்கம் எனக்கு அப்படி சொல்ல அல்லாஹ் தஆலா. எப்படி சொன்னாங்க? லா மஅபூத இல்லல்லாஹ் என்னை தவிர வணக்க தகுதியானவன் யாருமே இல்லை, வணக்கத்திற்கு உரியவன் யாருமே இல்லை. அதற்கு ஒரே காரணம் நம்ம அனைத்து கோடி சிருஷ்டிகளின் அனைத்து தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்யக்கூடியவன் யாருமே இல்லை. ஆகவே அந்த அல்லாஹ்வை வணங்குங்கள். அந்த அல்லாஹ் வணங்குங்களா? அல்லாஹ் இலவசமா வணங்க சொல்லு. நான் தான் உன் இலாஹ். இலாஹ் அர்த்தம் என்னங்க? தேவைகளை பூர்த்தி செய்பவன் நான் தான். ஆகவே இன்னனி அனல்லாஹ் நான் தான் அல்லாஹ்வாக இருக்கிறேன். ஃபஅபுதுனி ஆகவே நீ வணங்கு. நான் தான் அல்லாஹ் வணங்கு அப்படி சொல்லு. அல்லாஹ் தஆலா இன்னனி அனல்லாஹ் நான் தான் அல்லாஹ் லா இலாஹ இல்லா அன
என்னை தவிர உன் தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. ஆகவே என்னை வணங்கு. வாரே வா, ஆகவே என்னை வணங்கு. சொல்லுங்க. இவர்தான், இவர் பேர் அப்துல் ரஹ்மான், இவருக்கு மரியாதை செலுத்து அப்படின்னு சொல்லு. இவர் அப்துல் ரஹ்மான், இவர் தான் உங்களுக்கு உஸ்தாத், இவர் தான் ஆசிரியர், இவர் அந்தஸ்துடையவர், இவர் தான் உங்களுக்கு கல்வி தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர். ஆகவே அவருக்கு மரியாதை செலுத்து. அல்லாஹ் நான் அல்லாவா இருக்கிறேன், ஆகவே நீ வணங்குன்னு சொல்ல பாருங்க. இன்னனி அனல்லாஹ் ஃபஅபுதுனி, ஆகவே நீ வணங்கு சொல்ல அல்லாஹ் தஆலா. இன்னனி அனல்லாஹ், நான் அல்லாவா இருக்கிறேன், லா இலாஹ இல்லா அனா, என்னை தவிர இலாஹ யாரும் இல்லை, ஆகவே என்னை வணங்கு. உனக்கும் உன் மனைவி மக்களுக்கும் என்ன தேவையோ சதா கொடுத்துட்டு இருக்கிறேன் நான் தான். இதுவரை உன்னை வாழ வச்சிருக்கிறேன், ஆகவே என்னை வணங்கு. இப்போ உனக்கு சதா வாழ வச்சிட்டு இருக்கிறவன் நான் தான், ஆகவே என்னை வணங்கு. இனியும் உன்னை வாழ வைக்கிறவன் நான் தான், ஆகவே என்னை வணங்கு. அல்லாஹ் தவிர வேறு இலாஹ யாரும் இல்லைன்னு சமுதாயத்துக்கு நீ கல்புல பதிய வைத்து விட்டால், இந்த சமுதாயத்துடைய உள்ளத்துக்குள்ள பதிஞ்சிருச்சுன்னு சொன்னா, அல்லாஹ் தவிர இலாஹ யாரும் இல்லைன்னு உள்ள பதிஞ்சிருச்சுன்னு சொன்னா, அவனா வணங்க ஆரம்பிச்சிருவானே. வணக்கத்தை பற்றி அவர்களுக்கு தஷ்வீக் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆசை ஊட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களா வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு ஏன் மனுஷன் வணங்குறத சோம்பேறித்தனப்படுறான், எல்லாம் வணங்குறதில்ல. தப்லீக் ஜமாத்து போய் இழுத்து கொண்டு பள்ளிவாசல் நிப்பாட்டுது, அவங்க அந்த திரும்ப ஒழு செய்யாம ஓடிடுறான். அவங்க போய் கடையாக போய் ரொம்ப நேரம் தஷ்கீல் பண்ணி 1.5 மணி நேரம் அழுத்து, சரி வந்துடுறீங்க பள்ளிவாசலுக்கு நீ விடுங்க அப்படின்ட்டு வந்துடுறாங்க. அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சாரு. நீங்கள் பேசுங்க, இந்த நேரத்தையே வந்து பேசிட்டார் அவர், நீங்கள் என்ன சொன்னாலும் அதை மனப்பாடம் பண்ணி அவரே பேசிட்டு நான் வந்துடுறேன் பள்ளிவாசலுக்கு வந்துடுறேன் விடுங்க, இப்போதான் விட்டுருவாங்கன்னு. சரி அல்ஹம்துலில்லாஹ் அவங்க இது போய் அசர் தொழுக பள்ளிவாசல் நிப்பாட்டு அவர் ஒழுவு செய்கிறார். இவர் பைப்பில் ஒழுவு செய்யிட்டே பார்த்துருக்குறார் ஓரக்கண்ணில். அவர் அந்தான காலத்தில் திருமணம் இல்லையா, அரை உள்ளே ஓடுறான், ஒரு கை கழிட்டு ஓடிடுறான், திரும்பி அழக்கம். அப்ப இழுத்துட்டு வந்து ஏங்க ஓடுறான் அவன், அல்லாஹ்வுடைய இஷ்ட கல்வை உண்டாக்குவான். இன்னைக்கு காலையிலிருந்து உன்னை வாழ வச்ச ரப்பியா, மதியானம் சாப்பிட்ட சாப்பாட்டுல ஒரே ஒரு சோறு உள்ள போய் அடைச்சிருந்தா, மூக்கில் வாயில ஏறிந்தா டாக்டர் வீட்டில் உட்காந்துட்டு போயிருந்தான், பெட்ல சேர்த்துருப்பான். இந்த உன்னைய தொண்டையிலேருந்து அடைச்சிருந்தா ஒரு சலாமத்தா உள்ள கொண்டு போய் வச்சு நீ சாப்பிட்ட முள்ளு அது செரிமானமாக்கி உன்னை தண்டிக்காம எல்லாம் பண்ணிச்சான கருணை கண்டுக்க ரஹ்மான். அந்த ரஹ்மானுக்கு சுக்குரு செய்யணும். அவன் வந்து அல்லாஹ் கண்ணீர் வடிச்சு தொழுவான், கண்ணீர் மழுக தொழுவான். அதனால எந்த நபிமாரிலும் போய் உடனே அல்லாஹ் வணங்கு அல்லாஹ் வணங்குன்னு சொல்ல. யா கௌமி, என் மக்களே, எல்லா மக்கள் எல்லா அன்பியாக்களும், இது அரசன் அது அகாஹும் ஹூத் வைலா சமூத அகாஹும் சாலிஹ், சமூக கூட்டத்தார்களுக்கு அவர்களுடைய நபி அவர்களுடைய சகோதரராகிய சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பி வைத்தோம். ஆயிரத்துங்க பை யா கௌமி, அவர் சொன்ன கால யா கௌமி, என் மக்களே, உஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள். ஏன் வணங்குங்கள், அல்லாஹ் வணங்குன்னு சொல்லி நிப்பாட்டலாம் சொன்னா, மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அவனை அல்லாத இலாஹ் உங்களுக்கு யாரும் கிடையாது. உங்கள் அனைவரின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ் தவிர யாரும் கிடையாது, ஆகவே அவனை வணங்குங்கள். எந்த நபி அல்லாஹ் இலாஹ் உருவித்தாக சொல்லி காமிச்சாங்க, அல்லாஹ் இலாஹ்ங்கிறத மக்களுக்கு மட்டும் வச்சாங்க. நீ ஓபுதுல்லா ஓபுதுல்லாஹ் வணங்க மாட்டான். ஊர் ஊரா போய் சொல்ற அல்லாஹ் வணங்கு, தொழுகு தொழுகு தொழுகு, நோம்போய் நோம்போய் நோம்போய், ஓபுதுல்லா ஓபுதுல்லா மட்டும் பயன் செய்ற அல்லாஹ்வுடைய உலுஹியத்தை பயன் செய்ய மாட்டேங்குது. அந்த அன்பியாக்கள் என்ன செஞ்சாங்க வணங்குங்களா, ஓபுதுல்லா அதை மட்டும் பயன் செய்ற, இழுத்துட்டு போற பள்ளிவாசலுக்கு வா, தொழுகு தொழுகு தொழுகு, வணங்குங்களா. தொழுகை மேலான தொழுகை மேலான. காலையில ஃபஜர் தொழுகை மிஸ்கின் வருவேன், அல்லாஹ்வுடைய ஃபஜருக்கு வந்து அந்த அப்பதான் நான் தொழுகை வந்து 5:15 மணிக்கு தான் எல்லா பள்ளியும் அஸ்ஸலாத்து கைரும் மினன்னு சொல்றான். ஒவ்வொரு பள்ளியும் ஒரு டிசைனா சொல்றான். ஒருத்தர் ரொம்ப அழுத்தி அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மிக 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 மேலானது. இவரு பள்ளிவாசல்ல தூக்கத்தை தொழுகை மேலானது, தூக்கத்தை தொழுகை மேலானது. அவரு எந்த பள்ளிவாசலும் தெரியல. நம்ம பாபு சலாம்ல இருந்து கேட்டா
10 10 பள்ளிவாசலுக்கு இன்னொன்னு தனித்தனி ரசனையா இருக்கு. ஒருத்தர் தூக்கத்தை விட தொழுகை மிக 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 மேலானது, ஆகவே தூக்கத்தை தொலைத்து விட்டு பள்ளிவாசலுக்கு வாருங்கள். ஒருத்தர் தூக்கத்தை விட அதாவது தூக்கத்தை அப்படி நினைச்சு கட்டுற, தூக்கத்தை விட தொழுகை மேலானது அப்படிங்கிற ஒருத்தர். அது ஒருத்தர் வித்தியாசம் நேற்று சொல்ற அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தொழுகை வேற நோம்பு வேற கைரு எந்த பள்ளி தெரியுது? அது ஒவ்வொரு பள்ளி கவனிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு பள்ளியும் அந்த பக்கம் பாபு சார் பார்த்தா ஒரு 10-15 பள்ளி கேக்குது. நினைச்சுங்களா? அப்ப என்ன சொல்லியும் வரமாட்டான் பள்ளிவாசலுக்கு. தூக்கத்திட தொழுகை மிக மிக மேலான்னு கத்துறான்னு கத்தி ஏன் வரமாட்டான்? நீ அல்லாஹ் வணங்குன்னு சொன்ன, வணங்குறதுக்கு காரணம் சொல்லணும்ல அவனுக்கு. நபிமார்கள் காரணம் சொல்லி கூப்பிட்டாங்க, ஐயா அல்லாஹ் ஏன் வணங்கணும்? நீ அதை சொல்லி தர மாட்டேங்கிற. அல்லாஹ் இலாஹ் கல்வி உட்கார வைக்க மாட்டேங்கிற. லகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி ஃபகால யா கௌமி, நூஹ் நபி அந்த உம்மத்துக்கு அனுப்பி வைத்து அவங்க சொன்னாங்க, யா கௌமி உஅபுதுல்லாஹ், என்னுடைய மக்களே நீங்க அல்லாஹ்வை வணங்குங்கள். காரணம் என்ன? மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அந்த அல்லாஹ் தவிர வேற இலாஹ் கிடையாது. முஷரஃப் நாங்க உட்கார்ந்து இருக்கிறது 10 பேர். இந்த கத்து கத்துனோமா? ஏன் மாலக்கும் மின் இலாஹின் கைருன்னு சொன்னா கால விழுவாதா? மாலக்கும் மின் இலாஹின் கைருன்னு கத்துற. என் சேகரத்தை பார்த்துருக்குங்க. நாங்க 5 பேர் உட்கார்ந்துருப்போம், 500 பேர் கத்துவாங்க. அது பயானுக்கு சொல்றாங்க வெறி, அவங்களுக்கு இந்த வெறியில சொல்றது விளைஞ்சுங்களா? அது வெறியில சொல்றது. உங்களுக்கு கல்வில போய் உள்ளுக்குள்ள போய் அடிச்சு இறங்கிறாதா, ஆணி வச்சு அடிச்ச இறங்கிறாதா அப்படின்னு வெறியில சொல்றது. 4 பேர் உட்காந்துருப்போம், எஜமா சொல்லுவாங்க பாருங்க, அல்லாஹ் அக்பர், அந்த சபையை அந்த பில்டிங் நடுங்க அந்த மாதிரி. அதில் முஷரஃப் யோசிக்கிறார், உட்கார்ந்து இருக்கிறது 10 பேர், இதுல வேற இந்த கத்துறமாங்க. நான் கத்துவோம்பா, அப்படித்தான்பா கத்துவோம், தொண்டை கத்துறையும் கத்துவோம், தாய் தாயில கத்தி கத்தி சொல்லுவோம். ஏன் தொண்டையை கொடுத்தவன் அல்ல, அதுக்கு ஒரு எஹ்சான் கத்த வேணாமா அந்த தொண்டைக்கு? அப்ப வலகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமி ஃபகால யா கௌமி உஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள். மா லக்கும் மின் இலாஹின் கைரு, அந்த அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேற இலாஹ் இல்லைண்டா, ஆகவே அந்த அல்லாஹ்வை வணங்குங்கள். ஆகவே அந்த அல்லாஹ்வை வணங்குங்கள். யாரு? நூஹ் நபி. வைல ஆதின் அகாஹும் ஹூதன், ஆது கூட்டத்தாருக்கு ஹூத் நபி அனுப்பி வைத்தோம். காலா சொன்னார்கள், யா கௌமி, என் மக்களே, உஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், பள்ளிவாசலுக்கு வாருங்கள், தூக்கத்திலே தொழுகை மேலானது, வாருங்கள் பள்ளிவாசலுக்கு 3 நாள் ஜமாத்து கூட்டி போறேன். சொல்லவே அந்த பயல்களுக்கு நீ அல்லாஹ்வை வணங்குறதுக்கு காரணம் சொல்லியா? அல்லாஹ்வை வணங்க ஏன் அல்லாஹ் அவனும் கேட்பான்ல. எப்படி சொன்னாங்க பாருங்க, உஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அந்த அல்லாஹ் தவிர உங்க தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை. உங்கள் அனைவரின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாருமே இல்லை. இலாஹ் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. ஆகவே அந்த அல்லாஹ்வை வணங்குங்கள். ஆஹா, சரிதானே? காரணம் சொல்லணும்ல. வைலா, இது யாருங்க? ஹூத் அலைஹிஸ்ஸலாம். வைலா சமூத அகாஹும் சாலிஹ், சமூது கூட்டத்தாருக்கு சாலி நபி அனுப்பி வைத்தோம். கால யா கௌமி, அங்க சொன்னாங்க, யா கௌமி, என் மக்களே, உஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அந்த அல்லாஹ் தவிர உங்களுக்கு இலாஹ் யாரும் இல்லை. உங்க தேவையை பூர்த்தி செய்ய அந்த அல்லாஹ் தவிர யாரும் கிடையாது. வைலா மதியன் அகாஹும் ஷுஐபன், மதியன் வாசிகளுக்கு ஷுஐப் நபி அனுப்பி வைத்தோம். காலப்போ சொன்னாங்க, யா கௌமி, என் மக்களே, உஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், பள்ளிவாசலுக்கு வாருங்கள், முன்சபை நிரப்புங்கள், நெற்றியை தேயுங்கள். தெரிஞ்சுங்களா? என்ன சொன்னாங்க? உஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள். ஏன் வணங்குங்கள்? மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அந்த அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேறு யாரும் ரப்பு கிடையாது, வேறு யாரும் இலாஹ் கிடையாது. உங்கள் தேவையை பூர்த்தி செய்வன், உங்கள் பசியை ஆற்றுபவன், உங்களுக்கு ஆடையை கொடுப்பவன் அந்த அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. எல்லாம் அதுதாங்க சொன்னாங்க. வரிசையா அல்லாஹ் நபிமார்ல சொல்லிட்டே போறோம், ஒரு நபியா. இப்ப நபிமார்கள் என்ன சொன்னாங்க பாய்? அந்த மக்களுக்கு அல்லாஹ் இலாஹ் என்பதை உணர்த்தினார்கள். அந்த வேலையை செய்வா நீ, அவன் இபாதத் தானா வந்துருவான். இலாஹ் யாருன்னு தெரிஞ்சுனா, அல்லாஹ்வுடைய இஹ்சான் விளங்குனானா, அல்லாஹ் தான் ஹாஜி தரவா, நம்ம எல்லா தேவையும் நிறைவேற்றுமா அல்லாஹ் என்று விளங்கி கொண்டால் நீ கூப்பிடாம பள்ளிவாசலுக்கு வந்துருவான். முன்சஃபர் நிற்பான், கண்ணீர் வடிச்சு சொல்லுவான், அல்லாஹ்
ஒருத்தர் ஃபோன் போட்டார், ஹசரத் நான் எவ்வளவோ என் மனசை போட்டு கட்டுப்படுத்தி பார்க்குறேன், ஆனாலும் தொழுகையில் தக்பீர் கட்டிருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் என் மனசு அல்லாஹ் பக்கம் நிற்க மாட்டேங்குது, ஊரே சுத்துது. எதையும் நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதான் மனசுல முந்தி வந்து நிற்குது. தக்பீர் கட்டின ஒன்று இன்னைக்கு தக்பீர் கட்டி கடையை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு அதான் கதை ஃபஸ்ட்டு. என்ன செய்யணும்னு கேட்டார். நான் சொன்னேன், நீ வேற எதுவும் நினைக்குவேன், நான் சொல்றது மட்டும் நினை. இன்னைக்கு தொழுது பாரு, நீ தக்பீர் கட்டல இந்த கையை யார் தூக்க வச்சா? அல்லாஹ் தூக்க வச்சா. கையில கூவத்தை கொடுத்தது யாரு? அல்லாஹ் தான் கொடுத்தான். இதே தூக்க முடியுமா? முடியாது. அப்ப அல்லாஹ் நீ தான் இந்த கையை தூக்க வைக்கிற. அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நீ தான் அல்லாஹ் இந்த நாவல சொல்ல வச்ச, இந்த உதட நீ தான் ரப்பி ஆட வச்ச. அல்லாஹ் அக்பர், குனியற குனிமா ரப்பே, இந்த இடுப்புக்கு சக்தி கொடுத்து நீ தான் குனிய வச்ச. ரமியா அல்லாஹ் ஹமீதா, இந்த இடுப்பு சக்தி கொடுத்து நீ தான் நிமர வச்ச. நீ நினைச்சா சேர்ல உட்கார வச்சுறானே. சஜிதாக்கு போற இந்த முட்டியை மடங்க வச்சு நீ தான் என்ன சஜிதாக்கு போக வச்ச. சில பேர் முட்டி மடங்காமல் சஜிதா செய்ய வாய்ப்பு இல்லாமல் போயிட்டாங்களே, அப்படி இல்லாம நீ தான் கூட வச்ச. ஒவ்வொரு செயல் செய்கிற பொழுதும் அதை நீ தான் செய்ய வச்சேங்கிற உணர்வை கொண்டு வாயா. தண்ணி குடிச்சேன், சுக்ரியா என்ன யாரா, என் தண்ணியின் உதடு கவ்வி பிடித்து அதை உள்ள கொண்டு போய் முழுங்கி தொண்டைக்குள்ள போய் வயிற்றுக்குள்ள போற வரைக்கும் நீ தான் கொண்டு போய் சேர்த்தாரு. உணர்வு கொண்டு வா. அதுதான் திக்ருல்லா, அதுதான் கலிமா சொல்லலாம். சும்மா நாக்கில் களிமா சொல்லி என்ன பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல. ஒவ்வொரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போது எதுவெல்லாம் இலாஹா உட்கார்ந்துருக்கு கல் போட்டு எடுத்துடும். அல்லாஹ் ஒருத்தனே இலாஹாக்கணும். அந்த மாதிரி திக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.